ஷெர்லக் ஹோம்ஸின் சாகச கதைகள். கதையின் தலைப்பு போஸ்கோம்பே பள்ளத்தாக்கு மர்மம். தன் சொந்த தந்தையை கொன்றதாக ஒரு இளைஞன் மீது கொலை குற்றம் சாட்டப்படுகிறது. அந்த இளைஞனின் சிநேகிதி கேட்டுக்கொண்டதற்காக அந்த இடத்துக்கு சென்று நேரில் துப்பறிந்து இளைஞனை விடுவிக்கிறார். கொலைகாரன் யார், எப்படி கண்டுபிடித்தார்? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம். ஒரு நாள் காலையில் நானும் என் மனைவியும் காலை உணவில் அமர்ந்திருந்தோம். எனது பணிப்பெண் அவசரமாக ஷெர்லாக் ஹோம்ஸிடமிருந்து வந்த செய்தியை கொடுத்தாள். அதில், உங்களுக்கு அடுத்த 2 நாட்களுக்கு எந்த பணியும் இல்லை என்றால் இங்கிலாந்தின் மேற்கு பகுதியில் இருக்கும் போஸ்கோம்பே பள்ளத்தாக்கில் ஒரு வழக்கு விஷயமாக செல்ல வேண்டும். நீங்கள் என்னுடன் வருவீர்கள் என்றால் மகிழ்ச்சி அடைவேன். நீங்கள் வருவதாக இருந்தால் 11 மணிக்குள் செல்ல வேண்டும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? போகிறீங்களா? உண்மையில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு இப்போது நிறைய வேலை பட்டியல் இருக்குது. உங்கள் செயலர் உங்களுக்காக வேலையை செய்வார். உங்கள் வேலையிலிருந்து கொஞ்சம் விடுப்பு உங்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த மாற்றம் உங்களுக்கு நல்லது என்று நினைக்கிறேன். திரு ஷெர்லாக் ஹோம்ஸின் வழக்குகளில் நீங்கள் எப்போதும் ஆர்வமாக இருப்பதால் இந்த பயணம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அவர் வழக்கில் நான் ஆர்வமாக இல்லாவிட்டால் நன்றி கேட்டவன் நான். இன்னும் அரை மணி நேரம் மட்டுமே உள்ளது. நான் எனது உடைமைகளை பேக் செய்ய வேண்டும். எனது பயணத்துக்கு எளிமையான துணிகளை எடுத்துக்கொண்டு ரயில் நிலையத்துக்கு சென்றேன். ஷெர்லாக் ஹோம்ஸ் பிளாட்ஃபார்ம் மேடையில் மேலேயும் கீழேயும் வேகத்தில் சென்று கொண்டிருந்தார். அவரது உயரமான ஆடம்பர உருவம் அவருடைய நீண்ட சாம்பல் பயண ஆடை மற்றும் நெருக்கமான பொருத்தப்பட்ட துணி தொப்பியால் கூட அழகாகவும் உயரமாகவும் இருந்தது. வாட்சன், நீங்கள் வர்றது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் என்று கூறினார். வேறு யாரோ ஒருவரிடம் இந்த வழக்கை குறித்து என்னால் விவாதிக்க முடியாது. அங்கிருக்கும் உள்ளூர் நபர்களை என்னால் நம்ப முடியாது. உங்களை நான் முழுமையாக நம்பலாம். நாம் இருவரும் மூலையில் இருக்கும் அந்த இயற்கையில் அமர்வோம். ஹோம்ஸ் அவருடன் கொண்டு வந்த ஏராளமான செய்தி தாள்களை என்னிடம் காட்டினார். அதில் பயணம் செய்யும் நேரத்தில் அதை வாசித்தோம். இந்த வழக்கை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, நான் கொஞ்ச நாளாக செய்தித்தாள் எதையுமே வாசிக்கலை. லண்டன் பத்திரிகைகளில் முழு விவரங்கள் இந்த செய்தி தான். அப்படியா? படித்துவிட்டு அது கொஞ்சம் முரண்பாடாக தெரிகிறது என்றேன். ஆனால் இது முற்றிலும் உண்மை. அதுவும் இந்த வழக்கில் கொலை செய்யப்பட்டவரின் மகன் மீதே கொலை பழியை நிறுவியுள்ளனர். அப்படியானால் இது கொலை வழக்கா? அவர்தான் கருத வேண்டியிருக்கிறது. விஷயங்களில் நிலையை உங்களுக்கு விளக்குவதற்காக நான் புரிந்து கொண்டதை சில வார்த்தைகளில் உங்களுக்கு சொல்லுகிறேன். போஸ்கோம்பே பள்ளத்தாக்கு பகுதியில் மிகப்பெரிய நில உரிமையாளர் திரு ஜான் டர்னர். அவர் ஆஸ்திரேலியாவில் பணம் சம்பாதித்தவர். சில ஆண்டுகளுக்கு முன்புதான் நாடு திரும்பினார். அவர் வைத்திருந்த பண்ணைகளில் ஒன்று ஹேதர்லி. அதில் முன்னாள் ஆஸ்திரேலியரான திரு சார்ல்ஸ் மெக்கார்த்தியை பொறுப்பில் விட்டிருந்தார். அவர்கள் இருவரும் ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது பழக்கமானவர்கள். மெக்கார்த்தி குடியேற விரும்பிய போது அவருக்கு உதவி செய்து வேலைகள் கொடுத்தது இயற்கையானது. டர்னர் பணக்காரர், மெக்கார்த்தி அவரிடம் வேலை செய்பவன். இருந்தாலும் 2 பேரும் சமமாக பழகுகிறார்கள். மெக்கார்த்திக்கு 18 வயதில் ஒரு மகன், டர்னருக்கு அதே வயதில் ஒரு மகள் இருக்கிறாள். அவர்கள் இருவருக்கும் மனைவி இல்லை. இருவருமே அண்டை குடும்பங்களோடு நட்புறவை தவிர்த்தார்கள். 2 பேரும் தங்கள் ஓய்வு நாட்களில் விளையாட்டு கூடங்களில் கழித்தனர். மெக்கார்த்தி 2 ஊழியர்கள் வைத்திருந்தார். டர்னருக்கு கணிசமான தனது குடும்ப வேலைக்கு 6 பேர். இவ்வளவுதான் அந்த குடும்பங்களை பற்றி என்னால் சேகரிக்க முடிந்தது என்றார். ஜூன் 3 அன்று, அதாவது கடந்த திங்கட்கிழமை, மெக்கார்த்தி மதியம் 3 மணி அளவில் ஹெதலியில் உள்ள தனது வீட்டை விட்டு வெளியேறி போஸ்கோம்பே குளத்துக்கு நடந்து சென்றார். அங்கே ஒரு சிறிய ஏரி இருக்கிறது. அது போஸ்கோம்பேயில் இருக்கும் பள்ளத்தாக்குக்கு நடுவில் இருக்கிறது. காலையில் தன் பணியாளுடன் வேலை செய்வதற்காக ரோஸ் என்ற அந்த இடத்துக்கு வந்தார். மேலும் அவருக்கு 3 மணிக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருப்பதால் அவசரமாக வேலையை முடிக்க வேண்டுமென்றால் அந்த சந்திப்பிலிருந்து அவர் உயிருடன் இல்லை. ஹாத்தாலி ஃபார்ம் ஹவுஸ் முதல் போஸ்கோம்பே ஏரி 1/4 மைல் தூரத்தில் இருக்கிறது. இந்த மைதானத்தை கடந்து செல்லும்போது 2 பேர் அவரை பார்த்திருக்கிறார்கள். ஒருவர் வயதான பெண்மணி, அவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. மற்றொருவர் திரு டர்னரின் பணியில் விளையாட்டு காவலரான வில்லியம். இந்த 2 சாட்சிகளும் திரு மெக்கார்த்தி தனியாக நடந்து கொண்டிருந்தார் என கூறுகிறார்கள்.
விளையாட்டு காப்பாளர் வில்லியம் திரு மெக்கார்த்தி பார்த்த சில நிமிடங்களில் அவருடைய மகன் திரு ஜேம்ஸ் மெக்கார்த்தியை கையில் துப்பாக்கியுடன் அதே வழியில் சென்றதை கண்டார். போஸ்கோம்பே குளம் அடர்த்தியான மரங்களாலான வட்டமான ஒன்று. அந்த இடத்தில் 2 மெக்கார்த்திகளும் வில்லியம்க்கு கண்ணுக்கு தெரியவில்லை. போஸ்கோம்பே பள்ளத்தாக்கு தோட்டத்தில் லார்ஜ் கீப்பரின் மகள் மோரன் என்ற 14 வயது பெண் காடுகளில் பூக்களை தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தார். அவர் அங்கிருந்தபோது மரத்தின் எல்லையிலும் ஏரியின் அருகிலும் திரு மெக்கார்த்தியும் அவனது மகனும் பார்த்ததாகவும் அவர்கள் வாக்குவாதம் செய்து சண்டை போட்டு கொண்டிருந்ததாகவும் கூறுகிறார். திரு மெக்கார்த்தி பெரியவர் தனது மகனுக்கு மிகவும் கடுமையான மொழியை பயன்படுத்துவதை அவள் கேட்டாள். தனது தந்தையை தாக்குவது போல கையை உயர்த்துவதையும் கண்டார். அவர்களுடைய வன்முறையால் மிகவும் பயந்து அவள் அங்கிருந்து ஓடிவிட்டாள். இளம் திரு மெக்கார்த்தி தனது தந்தை மரத்தில் இறந்து கிடப்பதாக கூறவும் லார்ஜ் கீப்பரின் உதவியை கேட்க லார்ஜ் வரை ஓடி வந்திருந்தான். அப்போது இளம் மெக்கார்த்தியிடம் துப்பாக்கியோ தொப்பியோ கூட இல்லை. மேலும் அவனுடைய வலது கை மற்றும் ஸ்லீவ் புதிய இரத்தத்தால் கரைப்பட்டு காணப்பட்டது. அவனை பின்தொடர்ந்த போது அவனுடைய தந்தையின் சடலம் குளத்தின் அருகில் உள்ள புல் மீது நீட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். ஏதோ கனமான மற்றும் அப்பட்டமான ஆயுதத்தின் தொடர்ச்சியான தாக்குதலால் தலையில் அடிபட்டிருக்கிறது. அவரது மகனின் உடலில் சில காயங்களும் இருந்தன. இந்த சூழ்நிலையில் இளம் மெக்கார்த்தி உடனடியாக கைது செய்யப்பட்டான். பள்ளத்தாக்கு கொலையை பற்றி செவ்வாய்க்கிழமை விசாரணை நடத்தி புதன்கிழமையன்று ரோஸ் நகரத்து நீதிமன்றத்தில் நீதிபதியின் முன்பு குற்றவாளியை முன்னிறுத்தினர். அவன்தான் குற்றவாளி என்று நீதிமன்றமும் உறுதியாக நம்புகிறது. ஐயோ, இதைவிட மோசமான ஒரு வழக்கை என்னால் கற்பனை செய்தும் பார்க்க முடியவில்லை. இந்த வழக்கில் சூழ்நிலை சான்றுகள் ஒரு குற்றவாளிக்கு எதிராக இருக்கும்போது நாம் பெரிதாக என்ன செய்ய முடியும்? அப்படியென்றால் இந்த வழக்கின் மூலம் நமக்கு என்னதான் கிடைக்கப் போகிறது? இந்த வழக்கு அந்த இளைஞருக்கு எதிராக மிக கடுமையானதாக இருப்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். மேலும் அவன் உண்மையில் குற்றவாளியாக இருக்கவும் சாத்தியம் இருக்கிறது. இருப்பினும் அக்கம் பக்கத்தில் பலர் இருக்கிறார்கள். அவர்களில் அண்டை நில உரிமையாளரின் மகள் மிஸ் டர்னர் அவனை குற்றமற்றவர் என்று நம்புகிறாள். அந்த பெண்ணுக்காக நமது ஸ்காட்லாந்து யார்டு நண்பன் லெஸ்ட்ரேட் இந்த வழக்கை தனிப்பட்ட முறையில் விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திரு லெஸ்ட்ரேட்டுக்கு தெரியாத சில உண்மைகளை நாம் கண்டுபிடிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. விசாரணையின் போது குற்றவாளிக்கு சாதகமான 1-2 விஷயங்களும் இருக்கிறது. அவனது கைது ஒரே நேரத்தில் நடக்கவில்லை என்று தெரிகிறது. ஹேதர்லி பண்ணைக்கு திரும்பிய பிறகுதான் இது நடந்திருக்கிறது. கொலை நடந்த இடத்தில் எந்த தடயமும் அழிக்கப்படவில்லை. அழித்ததற்கான அறிகுறியும் இல்லை. அதனால் என்ன? கொலைக்காரனுக்கு தடயங்களை அழிக்கும் நேரம் கிடைத்தும் அதை செய்யவில்லை. இது அவனுடைய அப்பாவித்தனத்தை காட்டுகிறது. அது மட்டுமல்ல, அவன் அப்பாவி என்று வாதிட்டாலும் சூழ்நிலைகள் அவருக்கு எதிராகவும் அசைக்க முடியாத உண்மையாகவும் இருக்கிறது. குறிப்பாக அந்த லார்ஜ் கீப்பரின் மகள் மோரன் சொன்னதில் அவர்களுக்கு காரசாரமான விவாதம் நடந்திருப்பது உறுதி செய்யப்படுகிறது. கொலை செய்தவன் தன் ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டு உதவிக்கு அழைத்ததையும் வைத்து பார்த்தால் அது குற்றவாளிக்கான அறிகுறியாக இல்லை. நான் தலையாட்டினேன். பல ஆண்கள் இது போன்ற ஆதாரங்களின் அடிப்படையில் தூக்கிலிடப்பட்டுள்ளனர் என்று நான் குறிப்பிட்டேன். ஆமாம், இந்த விஷயத்தில் இளைஞனின் வாக்குமூலம்தான் என்ன? 1-2 விஷயங்கள் தவிர அவனுடைய வாக்குமூலம் அவனுக்கு ஆதரவாக இல்லை. இதை நீங்களே படியுங்களேன். தனது பையில் இருந்து ஒரு நாளிதழின் நகலை எடுத்தார். அதில் அந்த இளைஞன் தன்னுடைய நிலையை சாட்சியமாக கூறியிருந்தான். நான் பிரிஸ்டலில் 3 நாட்கள் வீட்டை விட்டு வெளியே போயிருந்தேன். கடந்த திங்களன்று 3ஆம் தேதி காலையில் தான் திரும்பி வந்தேன். நான் வந்த நேரத்தில் என் தந்தை வீட்டில் இல்லை. பணிப்பெண் தனது கணவன் ஜான் கோப்போடு அப்பா ரோஸ் இடத்துக்கு சென்றிருப்பதாக கூறினாள். அவர் எந்த திசையில் சென்றிருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. பின்பு சக்கரத்தின் அச்சை வைத்து அவர்கள் சென்ற திசையை அறிந்து கொண்டேன். பின்னர் என் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு போஸ்கோம்பே குளத்தின் திசையில் சென்றேன். எனது வழியில் வில்லியம் கூறியது போல நானும் அவரை பார்த்தேன். ஆனால் அவர் என் தந்தையை பின்தொடர்கிறேன் என்று தவறாக நினைத்து விட்டார். குளத்திலிருந்து சுமார் 100 கஜம் தொலைவில் இருந்தபோது கூய் என்ற சத்தம் கேட்டது. இது என் தந்தைக்கும் எனக்கும் இடையில் ஒரு வழக்கமான சமிகை. நான் விரைந்து முன்னேறி அவர் குளத்தின் அருகே நிற்பதை பார்த்தேன். அவர் என்னை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார். மேலும் நான் அங்கு என்ன செய்கிறேன் என்று என்னிடம் கேட்டார். ஒரு உரையாடல் நடந்தது. என் தந்தை மிகவும் கோபமான மனிதர் என்பதால் அவரது வார்த்தை மிகவும் வன்முறையாக இருந்தது.
இதை கேட்டு நானும் கோபமாக வெளியேறி ஹைதலி ஃபார்மை நோக்கி சென்று விட்டேன். 150 அடி தொலைவுக்கு சென்றிருப்பேன். அப்போது என் பின்னால் ஒரு பயங்கரமான கூக்குரல் கேட்டபோது நான் தந்தை இருந்த இடத்துக்கு ஓடிச் சென்றேன். தலையில் பலத்த காயத்துடன் அவர் இறந்து கிடந்தார். அதிர்ச்சியில் துப்பாக்கி கையில் இருந்து விழுந்தது. அவருடைய நாடியை பார்த்தேன். அவர் இறந்ததை உறுதி செய்து கொண்டேன். உடனே திரு டர்னரின் விடுதி காப்பாளர் அருகில் இருந்ததால் அவரை உதவிக்கு அழைத்தேன். எனக்கு தெரிந்து அவருக்கு எதிரி வெளியே யாருமே கிடையாது. இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது. அரசு தரப்பு வழக்கறிஞர், உங்கள் தந்தை இறப்பதற்கு முன்பு உங்களிடம் ஏதாவது சொன்னாரா? சில சொற்களை முணுமுணுத்தார். ரேட் என எலிக்கான ஒரு குறிப்பு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இதன் மூலம் உங்களுக்கு என்ன புரிந்தது? எனக்கு ஒன்றும் புரியல. அவர் மயக்க நிலையில்தான் இதை சொன்னார் என்று நினைத்தேன். உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் நடந்த இறுதி சண்டை என்ன? இதற்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலைன்னா வழக்கு உங்களுக்கு எதிராக திரும்பும். உங்களுக்கு சொல்வது முற்றிலும் உண்மை. நடந்த நிகழ்வுகளுக்கும் எங்களுக்குள் நடந்த வாக்குவாதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். அதை நீதிமன்றம்தான் முடிவு செய்ய வேண்டும். எந்த ஒரு எதிர்கால நடவடிக்கையிலும் நீங்கள் பதிலளிக்க மறுப்பது குற்றத்தை உறுதிப்படுத்தவும் உங்கள் தரப்பில் எடுக்கப்படும் எதிர்கால விசாரணைக்கு தடையாகவும் அமைந்துவிடும். பார்த்து கொள்ளுங்கள். இப்போதும் நான் அதை சொல்ல மாட்டேன். கூய் என்ற சத்தம் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இடையில் ஒரு பொதுவான சமிகையாக இருந்ததா? ஆமாம், அப்படித்தான் இருந்தது. அப்படியானால் அவர் ஏன் உங்களை பார்ப்பதற்கு முன் அந்த சத்தத்தை எழுப்ப வேண்டும்? நீங்கள் துப்பாக்கியோடு வருவதை முன்பே அறிந்திருந்தாரா அவர்? அப்படி ஏன் கத்தினார்? அவன் கணிசமான குழப்பத்துடன், எனக்கு தெரியாது. சத்தம் கேட்டு திரும்பிய போது உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை ஏதாவது பார்த்தீங்களா? இல்லை, அப்படி எதுவும் இல்லை. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நான் திறந்த வெளியில் விரைந்த போது மிகவும் கலக்கமாக இருந்தேன். என் தந்தையை தவிர வேறு எதையுமே நான் யோசிக்கலை. ஆயினும் நான் முன்னோக்கி ஓடும்போது ஏதோ என் இடது புறத்தில் தரையில் கிடந்ததென்று தெளிவற்ற எண்ணம் தான் எனக்கு இருந்தது. சாம்பல் நிறத்தில் ஏதோ ஒன்று, ஒருவித கோட் இருந்தது. என் தந்தையின் உடலை பார்த்துவிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கே எதுவுமே இல்லை. நீங்கள் உதவிக்கு ஆட்களை அழைப்பதற்கு முன் அது மறைந்து விட்டதா? ஆமாம், அது மறைந்து விட்டது. அது என்னவென்று உங்களால் தெளிவாக சொல்ல முடியுமா? இல்லை, ஏதோ ஒன்று இருப்பதாக எனக்கு ஒரு உணர்வு இருந்தது. உங்கள் தந்தையின் உடலிலிருந்து அது எவ்வளவு தூரம் இருக்கும்? ஒரு 12 அடிக்கு மேல் இருக்கும். மேலும் மரத்தின் விளிம்பிலிருந்து எவ்வளவு தூரம் இருக்கும்? அதே அளவு தொலைவு தான். அப்படியென்றால் நீங்கள் சொல்லும் உருவத்துக்கும் உங்களுக்கும் 12 அடி தூரம் இருந்திருக்கும். ஆமாம், என்னுடைய முதுகுக்கு பின்னால். இது சாட்சியின் விசாரணையை முடித்தது. நான் வாசித்து விட்டேன். அரசு தரப்பு வழக்கறிஞர் தனது இறுதி கருத்து வரை இளம் மெக்கார்த்தி மீது கடுமையாக கேள்வி கேட்டிருக்கிறார். தனது தந்தையுடன் நடத்திய விவாதத்தை பற்றி கூறாததையும் இறுதி நேரத்தில் அவருடைய தந்தை செய்த சமிகையும் நீதிபதிக்கு முரணாக தெரிந்திருக்கிறது. உண்மையாக குறிப்பிடப்பட்டிருக்கும் எல்லா தகவல்களும் மகனுக்கு எதிராகவே இருக்கிறது என்றேன். ஹோம்ஸ் தனக்குத்தானே மென்மையாக சிரித்து கொண்டார். நீங்களும் அந்த வக்கீலும் ஒரே மாதிரியான சிந்தனையில் இந்த வழக்கை அணுகுகிறீர்கள். சண்டைக்கான காரணம் தெரிந்திருந்தால் குற்றவாளிக்கு ஆதரவான அனுதாபமாக மாறியிருக்கும். ஆனால் இறுதி வரை அந்த இளைஞன் சண்டைக்கான காரணத்தை சொல்லவில்லை பாருங்கள். அதனால் அவன் சொல்வது உண்மை என்ற கண்ணோட்டத்தில் இந்த வழக்கை அணுகப் போகிறேன். இன்னும் 20 நிமிடங்களில் நாம் அங்கு இருப்போம் என்றார். நாங்கள் இருவரும் 4 மணிக்கு சென்றடைந்தோம். அங்கு எங்களுக்காக மெலிந்த கோட்டணிந்த மனிதர் காத்து கொண்டிருந்தார். அருகில் சென்று பார்க்கும்போது தான் அது ஸ்காட்லாந்து யார்டின் காவலர் லெஸ்ட்ரேட் என்று எங்களுக்கு தெரிந்தது. நமக்காக ஒரு வண்டியை நான் சொல்லியிருக்கிறேன் என்று கூறினார். நாங்கள் இருவரும் ஒரு கப் தேநீர் குடித்தோம். நீங்கள் குற்றம் நடந்த இடத்தை பார்க்கும் வரை உங்களுக்கு வேறு எதுவும் மகிழ்ச்சி தராது என்பதை நான் அறிவேன் என்று லெஸ்ட்ரேட் கூறினார். நீங்கள் கூறுவதை பாராட்டாகவே எடுத்துக்கொள்கிறேன் என்று ஹோம்ஸ் பதிலளித்தார். நீங்கள் ஏற்கனவே செய்தித்தாளிலிருந்து வழக்கு குறித்து ஒரு முடிவுக்கு வந்திருப்பீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. இந்த வழக்கு தெளிந்த நீருடை போல குற்றவாளி யார் என்பதில் தெளிவாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் அந்த பெண் உங்களுடைய கருத்தை பெரிதும் எதிர்பார்க்கிறார். இந்த வழக்கில் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று சொன்ன பிறகும் அவள் கேட்கவே இல்லை என்று லெஸ்ட்ரேட் கூறிக்கொண்டிருக்கும் போது ஜான் டர்னரின் மகள் வண்டி வாசலில் வந்து அடைந்தது. என் வாழ்க்கையில் நான் கண்ட மிக அழகான இளம் பெண்களில் ஒருவராக மிஸ் டர்னர் இருந்தார்.
அவளுடைய வயலட் கண்கள் பளபளத்தன. கன்னங்களில் ஒரு இளஞ்சிவப்பு. ஓ மிஸ்ஸஸ் ஷெர்லாக் ஹோம்ஸ் என்று அவள் கூறும்போது மிகுந்த எதிர்பார்ப்பு தென்பட்டது. ஹோம்ஸ் வந்த மகிழ்ச்சியில் அவரை கட்டி கொண்டாள். நீங்கள் வந்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சம்பவத்தை பற்றி உங்களிடம் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக ஜேம்ஸ் இந்த கொலையை செய்திருக்க மாட்டான். இந்த விஷயத்தில் நீங்களும் நம்ப வேண்டும். இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமுமே இருக்கக்கூடாது. நாங்கள் 2 பேரும் சின்ன குழந்தைகளாக இருந்தது முதல் ஒருவருக்கொருவர் தெரியும். மற்றவர்களை விட நான் ஜேம்ஸை நன்கு அறிவேன். அவர் ஒரு ஈக்கு கூட துன்பம் தராதவர். அவருக்கு எதிராக வைக்கப்படும் குற்றச்சாட்டு அபத்தமானது என்றாள். மிஸ் டர்னர், நாங்கள் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டை எங்களால் போக்க முடியும் என்று நம்புகிறேன் என்றார் ஹோம்ஸ். என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என்பதை நீங்கள் நம்பலாம். ஆனால் ஆதாரங்களை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு சில முடிவுக்கும் வந்திருக்கிறீர்களா? அதில் சில ஓட்டைகளை, சில குறைபாடுகளை கண்டீர்களா? அவர் நிரபராதி என்று நீங்களும் நினைக்கவில்லையா? அவர் குற்றமற்றவர் என்பதற்கு சாத்தியம் நிறையவே இருக்கிறது என்றார். ஓ, நன்றி ஹோம்ஸ். அவள் லெஸ்ட்ரேட்டை பார்த்து, கேட்டிங்களா? ஹோம்ஸ் எனக்கு நம்பிக்கை கூறுகிறார். லெஸ்ட்ரேட் தனது தோள்களை உயர்த்தி, எனது சகாவுக்கு தனது முடிவுகளை எடுப்பதற்கு போதிய நேரம் கொஞ்சம் கொடுங்கள் என்று கூறினார். நீங்கள் சொல்வதும் சரிதான். ஆனால் வழக்கின் உண்மையானது ஜேம்ஸ் இந்த கொலையை செய்யவில்லை என்பதில் மட்டும் உறுதியாக இருங்கள். மேலும் தனது தந்தையுடனான சண்டையை பற்றி அவர் நீதிபதியிடம் கூறாததுக்கு காரணம் நானாகத்தான் இருந்திருக்க வேண்டும். என் மீது கொண்ட அக்கறையில்தான் அவன் சொல்ல மறுத்திருப்பான். நான் எதையும் மறைக்க விரும்பவில்லை. ஜேம்ஸும் அவரது தந்தையும் என்னை பற்றி சில கருத்து. நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று திரு மெக்கார்த்தி மிகவும் ஆர்வமாக இருந்தார். எங்கள் இருவர் மனதிலும் அப்படி ஒரு எண்ணம் கிடையாது. வயதில் ஜேம்ஸ் என்னை விட இளையவன். இன்னும் வாழ்க்கையில் பல விஷயங்களை பற்றி அவனுக்கு தெரியாது. அவனுக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருக்க வாய்ப்பில்லை. அதனால் இவர்கள் இருவருக்குமான சண்டைக்கான காரணம் இதுவாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது குறித்து உங்கள் தந்தையின் கருத்து என்ன? உங்கள் இருவருக்கும் திருமணம் நடத்த அவர் விரும்பினாரா? இல்லை, அவரும் விரும்பவில்லை. திரு மெக்கார்த்தியை தவிர வேறு யாரும் இந்த விஷயத்தில் ஆதரவாக இல்லை. ஹோம்ஸ் மனதில் ஏதோ ஒரு பொறி தட்டி இருக்க வேண்டும். தகவலுக்கு நன்றி. நாளைக்கு உங்கள் தந்தையை பார்க்கலாமா? அவரை பார்க்க மருத்துவர் அனுமதிப்பாரா என்று தெரியவில்லை. மருத்துவர்? ஆமாம், உங்களிடம் சொல்லலையா? பல ஆண்டுகளுக்கு முன்பு என் தந்தையின் உடல் நலம் சரியில்லாமல் ஆகிவிட்டார். இப்போது அவர் முற்றிலுமாக உடைந்து படுக்கையில் இருக்கிறார். டாக்டர் அவருடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார். அப்பா விக்டோரியாவில் இருந்த காலத்திலிருந்தே தெரிந்த ஒரே மனிதர் திரு மெக்கார்த்தி மட்டும்தான். அவரும் தற்போது இல்லை. விக்டோரியா. இந்த தகவல் மிக முக்கியம். அங்கு என்ன செய்து கொண்டிருந்தார்? தங்க சுரங்கத்தில் வேலை செய்த பணத்தில் திரு டர்னர் இந்த இடங்களை வாங்கினாரா? ஆமாம். நன்றி மிஸ் டர்னர். இந்த வழக்கை விரைவில் விசாரித்து முடிவுக்கு கொண்டு வருகிறோம். நாளை நீங்கள் ஜேம்ஸை சிறைக்கு சென்று பார்ப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்போது அவன் நிரபராதி என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு என்பதை அவனிடம் சொல்லுங்கள் என்றாள். கண்டிப்பாக தெரிவிக்கிறேன் மிஸ் டர்னர். அவள் சென்றதும், ஹோம்ஸ், நீங்கள் செய்வது சரியில்லை என்று லெஸ்ட்ரேட் கோபம் கலந்த கண்ணியத்துடன் கூறினார். நீங்கள் தேவையில்லாத நம்பிக்கையை அந்த பெண்ணின் மனதில் விதைக்கிறீர்கள். அது ஏமாற்றமாக மாறும்போது அவளுக்கு கொடுமையாக இருக்கும். நான் ஜேம்ஸ் மெக்கார்த்தி மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை அழிப்பதற்கான வழியை தேடிக்கொண்டிருக்கிறேன். சிறையில் அவரை பார்க்க நீங்கள் அனுமதி வாங்கிவிட்டீர்களா? உங்களுக்கும் எனக்கு மட்டுமே பார்க்க அனுமதி இருக்கிறது. ஓ, அப்படியானால் சரி. அப்படியானால் வாட்சன், நாம் இருவரும் இந்த வழக்கை குறித்து பேச சில மணி நேரங்கள் தான் இருக்கிறது என்று நினைக்கிறேன் என்றார். நான் அவர்களுடன் ஸ்டேஷனுக்கு நடந்து சென்றேன். அவர்கள் சென்ற பின்னர் சிறிய நகரத்தின் தெருக்களில் அலைந்து திரிந்தேன். கடைசியாக ஹோட்டலுக்கு திரும்பி வந்தேன். அன்றைய நிகழ்வுகளை என் மன சிந்தனையில் ஓடவிட்டேன். அந்த இளைஞனின் கதை முற்றிலும் உண்மை என்று வைத்து கொண்டால், தனது தந்தையிடம் சண்டையிட்ட பின் அவன் தந்தையின் சமிகையை கேட்ட நேரம், இந்த இடைப்பட்ட காலத்தில் அவரை யாராவது கொலை செய்திருக்க வேண்டும். திடீரென்று உடல் உபாதை ஏற்பட்டு மயக்க நிலையில் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு இறந்திருக்க வாய்ப்பு இல்லை. மருத்துவ ரீதியான எந்த அறிகுறியும் அவரது உடலில் இல்லை. இன்னும் தெளிவாக பார்த்தால், இறந்தவர் பின்பக்கமாக தாக்கப்பட்டு இறந்திருக்கிறார். இது கூட குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாக இருக்கிறது. சண்டை போடும்போது தாக்குதல் நடந்திருந்தால் நேருக்கு நேர் தான் தாக்கி இருக்க வேண்டும். தப்பிப்பதற்காக பின்வாங்கும்போது தாக்கியிருக்கலாம் என்று கூட சொல்லலாம். இது அனைத்துக்கும் ஹோம்ஸின் கவனத்திற்கு வரும் என்று நினைக்கிறேன்.
அவர் இறக்கும்போது ஒரு எலி பற்றிய விசித்திரமான குறிப்பு இருக்கிறதே. இது மயக்க நிலையில் சொன்னதாக இருக்க முடியாது. திடீர் அடியால் இறக்கும் ஒரு மனிதன் பொதுவாக மயக்கம் அடைவதில்லை. அல்லது அவர் தனது விதியானது இவ்வாறு முடிகிறதே என்று நினைத்து சொல்லும் முயற்சியாக கூட இருக்கக்கூடும். சாத்தியமான சில விளக்கங்களை கண்டுபிடிக்க எனது மூளையை சலவை செய்தேன். லெஸ்ட்ரேட்டின் கருத்தில் நான் ஆச்சரியப்படவில்லை. ஆனால் ஹோம்ஸின் நுண்ணறிவில் எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக அவர் நம்பிக்கை இழக்காமல் அந்த பையனை அப்பாவி என்று நிரூபிப்பார் என்று நான் நம்புகிறேன். ஷெர்லாக் ஹோம்ஸ் தனியாக திரும்பி வந்தார். லெஸ்ட்ரேட் நகரத்தில் உள்ள தங்குமிடத்தில் அவர் தங்கிவிட்டார். இளம் மெக்கார்த்தியை நேரில் சந்திப்பதற்காக இவ்வளவு நீண்ட பயணத்தை மேற்கொள்ள வேண்டி வரும் என்று நான் நினைக்கவில்லை. அதுவும் மழை பெய்து என்னை மேலும் சோம்பலாக்கிவிட்டது. சரி, அவன் கூறிய தகவல் அவனுக்கு ஆதரவாக இருந்ததா? ஒன்றுமில்லை. அப்படியானால் அவன் சொன்னது பொய்ன்னு சொல்கிறீங்களா? அப்படியும் இல்லை. என் கணிப்பு சரி என்றால் இந்த கொலையை செய்தது யார் என்று அவனுக்கு தெரியும். அவனையோ அவளையோ பாதுகாப்பதற்காக அவன் பேச மறுக்கிறான். நாம் நினைப்பது போல அந்த இளைஞன் பெரிய புத்திசாலித்தனமானவன் ஒன்றும் இல்லை. பார்க்க அழகாக இருந்தாலும் அவன் இதயத்தில் இருக்கும் உண்மையை நாம் பெற்றுவிட முடியும். இந்த மிஸ் டர்னரை போல மிகவும் அழகான ஒரு இளம் பெண்ணுடன் திருமணம் வேண்டாம் என்று நினைக்கிறான் என்றால் அவன் மிகவும் நல்லவன் என்றே தோன்றுகிறது. இங்குதான் ஒரு வேதனையான கதை தொடங்குகிறது. இளம் மெக்கார்த்தி நிரபராதி என்றால் அந்த கொலை செய்தது யாராக இருக்கும்? அதற்கு 2 சாத்தியங்கள் இருக்கிறது. இறந்தவனுக்கும் கொலை செய்தவனுக்கும் குளத்தில் சந்திப்பு நிகழ்ந்திருக்க வேண்டும். அது கண்டிப்பாக அவன் மகன் கிடையாது. 2வது, கொலை செய்யப்பட்ட நபர் கூய் என்று தன் மகன் செய்யும் சமிகை அவனுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால் அவன் திரும்பி வருவான் என்று அஞ்சி கொலை செய்துவிட்டு தப்பித்திருக்கிறான். நேற்று போல இன்று இல்லை. அதிகாலையில் பிரகாசமாக கதிரவன் உதித்தது. 9 மணிக்கு லெஸ்ட்ரேட் வண்டியுடன் எங்களை பண்ணைக்கு போஸ்கோம்பே குளத்துக்கும் அழைத்து செல்ல வந்து விட்டார். உங்களுக்கு முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. திரு டர்னர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். அவருடைய உடல்நிலையும் கவலைக்கிடமாக இருக்கிறது என்று லெஸ்ட்ரேட் கூறினார். ஓ, அந்த முதியவரா? சுமார் 60 வயது தான் இருக்கும். தற்போது வந்த நிகழ்வுகளால் அவரின் உடல்நிலை மிகவும் மோசமாக பாதித்திருக்கிறது. அவருடைய வியாபாரமும் பெரிய அளவில் இல்லை. அவருடைய நெடுநாள் நண்பரும் இறந்து விட்டார். இதனால் மனதளவில் இருந்த சோர்வு உடலையும் தாக்கிவிட்டது. அவருடைய ஹெதலி பண்ணையை கூட வாடகைக்கு இல்லாமல் இலவசமாக கொடுக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். ஓ, உண்மையில் அது சுவாரஸ்யமானது. இதுபோல் இங்குள்ள பலருக்கும் அவர் உதவி செய்திருக்கிறார். அனைவரிடமும் கருணையோடு நடந்து கொள்வார். ஓகே. தனது சொந்தமான இடத்தை மெக்கார்த்தியின் பராமரிப்பில் விட்ட திரு டர்னர் ஏன் தன் நண்பரின் மகனுக்கு தனது மகளை திருமணம் செய்து வைக்க தயங்கினார்? இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது அவருடைய மகளே நம்மிடம் கூறியது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு ஏதாவது காரணம் இருக்க வேண்டும். மூத்தவரான மெக்கார்த்தி இளம் மெக்கார்த்தியால் கொல்லப்பட்டிருக்கிறார். இதற்கு மாறாக எந்த விஷயம் என்னிடம் புதிதாக இல்லை என்றார் லெஸ்ட்ரேட். மூடு பணியை விட நில ஒளி பிரகாசம் தெரியுமா என்று ஹோம்ஸ் சிரித்தார். ஹெதலி பண்ணை ஒன்று மட்டும் இல்லை என்றால் என்னுடைய கூற்று தவறு என்று நினைத்திருப்பேன். அப்படியென்றால் டர்னரை பார்க்கும் முன் நான் முக்கியமான இடத்துக்கு போக வேண்டும் என்று கூறி வெளியே வந்தார். அவரை தொடர்ந்து வாட்சனும் வந்தார். லெஸ்ட்ரேட்டுக்கு தான் எங்கு செல்கிறோம் என்ற வினாவோடு பின்தொடர்ந்தார். நாங்கள் மூவரும் போஸ்கோம்பே குளத்தை அடைந்தோம். எனக்கு ஹோம்ஸின் நுண்ணறிவு மீது என்றுமே சந்தேகம் வந்ததில்லை. அவர் காரணம் இல்லாமல் இங்கு வரமாட்டார். குற்றவாளிக்கு ஆதரவானது ஒரு தகவல் இங்கு கிடைக்குமா என்ற தேடல் அவரை சம்பவம் நடந்த இடத்தை பார்க்க வைத்திருக்கும் என வாட்சன் மனதில் நினைத்து கொண்டார். சில நேரங்களில் ஹோம்ஸ் விரைந்து செல்வார், சில சமயங்களில் மெதுவாக சென்றார். ஒரு முறை அவர் புல்வெளி பாதையிலிருந்து விலகி மாற்று பாதையில் சென்றார். நாங்களும் சென்றோம். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த லெஸ்ட்ரேட், நீங்கள் எதுக்காக குளத்துக்கு வந்திருக்கீங்க என கேட்டார். எனக்கு என்னவோ இங்கு ஏதோ மறைக்கப்பட்டதாகவே உணர்கிறேன். கொலைக்கான ஆயுதமோ சுவடோ ஏதாவது இருக்கும் என்று நினைக்கிறேன். மிஸ்டர் ஹோம்ஸ், எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. உங்களுடைய இடது கால் அதன் உள் திருப்பத்துடன் எல்லா இடங்களிலும் இருப்பதை அத்தனையும் நாங்கள் குறித்து வைத்திருக்கிறோம். லாட்ஜ் கீப்பருடன் விருந்து வந்த இடம்,
அவர்கள் உடலை சுற்றி 6 அல்லது 8 அடி வரை அனைத்து தடயங்களையும் மூடிவிட்டனர். ஆனால் இங்கே ஒரே பாதத்தின் 3 தனித்தனி தடங்கள் உள்ளன என்று லெஸ்ட்ரேட் சொல்ல, ஹோம்ஸ் தனது லென்ஸ் மூலம் கால் தடங்களை உற்று பார்த்தார். மூவரும் வண்டியில் திரும்பினோம். ரோஸ் பகுதிக்கு 10 நிமிடம் முன்பே திரும்பிவிட்டோம். ஹோம்ஸ் இன்னும் அவர் மரத்தில் எடுத்த கல்லை தன்னுடன் எடுத்துக்கொண்டிருந்தார். உங்களுக்கு ஆர்வமாக இருக்கலாம் லெஸ்ட்ரேட் என்று அவர் குறிப்பிட்டு, இதன் மூலமே கொலை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் கொலைக்கான எந்த அடையாளமும் இல்லையே. ஆமாம், அடையாளம் இல்லை. அப்படியானால் இதுதான் கொலைக்கான ஆயுதம் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த கல்லை சுற்றி புல் வளர்ந்து ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக ஒரு சில நாட்கள் மட்டும் அங்கேயே கிடந்திருக்க வேண்டும். இது எந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்பதற்கான அறிகுறி எதுவுமே இல்லை. இது காயங்களுடன் ஒத்திருக்கிறது. இதை தவிர வேறு எந்த ஆயுதத்துக்கான எந்த அடையாளமும் இல்லை. அப்படின்னா கொலைக்காரன்? அவன் ஒரு உயரமான மனிதன், இடது கை பழக்கமுடையவன், வலது காலால் கொஞ்சம் ஊனமாக நடப்பான், தடிமனான பூட்ஸ், காலணிகள் மற்றும் சாம்பல் நிற ஆடைகளை அணிந்துள்ளான். இந்திய சுருட்டுகளை புகைக்கிறான். அதற்கான சுருட்டையும் பைப்பையும் பயன்படுத்துகிறான். அவருடைய சட்டை பையில் பேனாக்கத்தையும் வைத்திருப்பான். இன்னும் பல அறிகுறிகள் இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் நம் தேடலின் தேவைக்கு போதுமானது என்று நினைக்கிறேன். லெஸ்ட்ரேட் சிரித்தார். உங்கள் கோட்பாடுகள் அனைத்தும் சிறந்தவையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்வதை வைத்து நீதிமன்றத்தை ஏற்க வைப்பீர்களா? ஹோம்ஸ் அமைதியாக பதிலளித்தார். உங்களுக்கு தெரிந்த முறையில் நீங்கள் வேலை செய்யுங்கள். நான் என்னுடைய வழியில் வேலை செய்கிறேன். இன்று பிற்பகல் பிஸியாக இருப்பேன். அநேகமாக மாலை ரயிலில் லண்டனுக்கு திரும்பி சென்று விடுவேன். உங்கள் வழக்கை முடிக்காமலா? இல்லை, முடிந்துவிட்டது. என்ன? அதில் இருக்கும் மர்மம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அப்படி என்றால் குற்றவாளி யார்? நான் விவரிக்கிறேன். அவர் யார் என்று கூறுங்களேன். அதை கண்டுபிடிப்பது கடினம் அல்ல. அவ்வளவு மக்கள் தொகை கொண்ட இடமும் இது இல்லையே. லெஸ்ட்ரேட் அவர் தோள்களை பிடித்து கொண்டார். நான் யதார்த்தமான மனிதன். நீங்கள் போடும் பீடிகைக்கான பதிலை கண்டுபிடிக்க இது விளையாட்டு களம் அல்ல. ஸ்காட்லாந்து யார்டின் காவல்துறைக்கு நகைச்சுவை மனிதனாக மாறவும் விரும்பவில்லை. அதனால் யார் குற்றவாளி என்று சொல்லுங்கள். சரி லெஸ்ட்ரேட், நான் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறேன். இங்கே தங்கியிருங்கள். புறப்படுவதற்கு முன்பு உங்களை சந்தித்து உண்மை கூறுகிறேன் என்று ஹோம்ஸ் அமைதியாக கூறினார். லெஸ்ட்ரேட்டை அறைகளில் விட்டுவிட்டு நாங்கள் ஹோட்டலுக்கு போனோம். அங்கு நாங்கள் மேஜையில் சிறிய உணவையும் உண்டோம். ஹோம்ஸ் அமைதியாக இருந்தார். ஏதோ சிந்தனையில் தன்னை புகைத்து கொண்டார். அவரது முகத்தில் வேதனையும் குழப்பமும் தெரிந்தது. ஹோம்ஸ் திடீரென பேசினார். இப்போது இந்த வழக்கில் இளம் மெக்கார்த்தி சொன்னதை வைத்து அதில் இருக்கும் 2 விஷயங்களை மட்டும் விவாதிப்போம். இதில் அவனுக்கு ஆதரவாக நான் பேசுகிறேன். நீங்கள் அதற்கு எதிராக கேள்வி கேளுங்கள். முதல் விஷயம், அவரது தந்தையின் கணக்கின்படி கூய் என்று சமிஞை மகனை பார்க்கும்போது கத்தியிருக்கிறார். மற்றொன்று எலி பற்றி அவர் இறக்கு முன்பு கூறியிருக்கிறார். ஆனால் இளம் மெக்கார்த்தியின் காதில் விழுந்தது இந்த வார்த்தை மட்டும்தான். அவர் பல வார்த்தைகளை முணுமுணுத்திருக்கலாம். இந்த 2 விஷயங்களை கொண்டுதான் நாம் ஆராய்ச்சி தொடங்க வேண்டும். இளம் மெக்கார்த்தி சொல்வது முற்றிலும் உண்மை என்று கருதி அதை தொடங்குவோம். சரி, அது என்ன கூய்? கண்டிப்பாக அவருடைய மகனாக இருக்க முடியாது. அவருக்கு தெரிந்தவரை மகன் பிரிஸ்டலில் இருக்கிறான். அவன் வந்திருப்பதே, ஊருக்கு திரும்புவதே கூட அவருக்கு தெரியாது. கூய் அவர் கவனத்தை ஈர்ப்பதற்கு இருந்ததாக இருக்கும். இதில் கூய் என்பது ஒரு தெளிவான ஆஸ்திரேலிய வார்த்தை. இது ஆஸ்திரேலியர்களிடையே பயன்படுத்தப்படுகிறது. போஸ்காம் குளத்தில் மெக்கார்த்தி சந்திப்பார் என்று எதிர்பார்த்த நபர் ஆஸ்திரேலியாவில் இருந்தவர் என்று ஒரு வலுவானதொரு ஊகம் எனக்கு வருகிறது. அப்படியானால் எலி என்ன? ஷெர்லாக் ஹோம்ஸ் தனது சட்டைப்பையிலிருந்து ஒரு மடித்த காகிதத்தை எடுத்து அதை மேஜை மேல் வைத்தார். இது விக்டோரியா காலனியின் வரைபடம். படத்தின் ஒரு பகுதியின் மீது அவர் கையை வைத்தார். நீங்கள் என்ன படிக்கிறீர்கள்? ராட். இப்போது ARAT. இப்போது BALLARAT, வெலரேட். நிச்சயமாக இந்த மனிதன்தான் இறக்கு முன் தன் மகனிடம் இந்த வார்த்தையை சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் மகனுக்கு கடைசி 3 எழுத்துக்கள் மட்டுமே, அதாவது ராட் மட்டுமே கேட்டிருக்கிறது. அதனால் ஏதோ எலி பற்றி சொன்னதாக கூறினான். அவர் தனது கொலைக்காரனின் பெயரை உச்சரிக்க முயன்றிருக்கிறார். ஓ, இது அற்புதமாக இருக்கிறது.
இதில் நாம் இன்னும் ஆழமாக பார்த்தால் மகன் கூறியதில் மூன்றாவது விஷயம் ஒன்று மறைந்திருப்பதை நாம் கவனிக்க மறந்துவிட்டோம். கொலை செய்தவன் சாம்பல் நிற ஆடை அணிந்திருந்தான் என்பதுதான் அது. இதில் மகனின் கூற்று சரியானது என்று உறுதியாகிறது. ஆஸ்திரேலியாவில் இருக்கும் பல்லராத் இடத்திலிருந்து ஒரு சாம்பல் நிற உடையுடன் வந்த மனிதன் என்பது தெளிவாக தெரிகிறது. அங்கு வேலை செய்த ஒருவர் மூலம் அந்த பகுதியில் அந்நியமானவர்கள் யாரும் வரவில்லை என்று தெரிந்து கொண்டேன். அதே போல குற்றவாளியின் ஆளுமை குறித்து லெஸ்ட்ரேட் தனக்கே தெரியாமல் எனக்கு தகவல் கொடுத்தார். என் அணுகுமுறை உங்களுக்கு தெரியும். லெஸ்ட்ரேட்டிடம் பேசும்போது கொலையாளியின் கால் தடங்களை பார்த்து அவன் உயரமானவனாக இருப்பேன் என்று கூறியிருந்தேன். அதுவும் அவனுடைய பூட்ஸ் கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது. வலது கால் ஊனமானது. கொலையாளியின் வலது கால் அவனுடைய இடது புறத்தை விட குறைவாக இருந்தது. அதன் மீது குறைந்த எடையை அவர் வைத்தார். ஏனென்றால் அவர் ஊனமானவர். அப்படியா? அப்படி என்றால் அவரது இடது கை பழக்கம் என்கிறீர்களே. உடலை பரிசோதனை செய்த மருத்துவரின் குறிப்புகளை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். இறந்தவர் தாக்கப்பட்டது இடது பக்கத்தில் மட்டும். இப்படி என்றால் ஒரு இடதுகை மனிதனால் மட்டுமே இப்படி தாக்குதலை நடத்த முடியும். தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான உரையாடலின் போது அவன் மரத்தின் பின்னால் நின்றிருக்கக்கூடும். அங்கு புகைத்த சாம்பலை நான் கண்டேன். அந்த புகையிலை சாம்பலை பற்றி ஆராயும் போது இது ஒரு இந்திய சுருட்டு. இதுபோல 140 வெவ்வேறு வகையான புகையிலை ஆராய்ச்சி செய்து வைத்திருக்கிறேன். இப்போதைக்கு இது இந்திய சிகரெட் என்பதை மட்டும் கவனத்தில் கொள்வோம். சிகரெட்டு பிடிக்கும்போது அதன் நுனி துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதில் வெட்டப்பட்ட துண்டை வைத்து பேனாவில் கத்தி வைத்திருப்பவர் என்பதை அறிந்து கொண்டேன். ஹோம்ஸ், கொலைக்காரனை தப்பிக்க முடியாத வலையால் பின்னி இருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் அப்பாவி இளைஞனின் உயிரை நீங்கள் உண்மையிலே காப்பாற்றியுள்ளீர்கள். அப்படி என்றால் குற்றவாளி? அப்போது மிஸ்டர் ஜான் டன்னர் என்று ஹோட்டல் பணியாளர் அவர்களை பார்க்க வந்த பார்வையாளரை பற்றி சொல்கிறார். ஹோம்ஸ் அவரை உள்ளே அழைத்து வர சொல்கிறார். ஜான் டன்னர் அந்நியமான மனிதராக வந்தார். கொஞ்சம் மெதுவாக நடந்து வந்தார். குனிந்த தோள்கள் கொஞ்சம் வீழ்ச்சி அடைவது போல தோன்றியது. அதே சமயம் உடல் வலிமை கொண்டிருந்ததையும் காட்டியது. சிக்கலான தாடி, விரித்த தலைமுடி என்று அவருடைய தோற்றத்தின் கண்ணியத்தை பிரதிபலித்தது. அதே நேரத்தில் உதடுகளும் நாசியின் விளிம்புகளும் நீல நிற நிழலுடன் கலந்தன. இது ஒரு கொடிய நோயின் பிடியில் இருக்கிறார் என்பது பார்வையிலே தெளிவாக தெரிந்தது. இந்த சோஃபாவில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். உங்களிடம் நான் அனுப்பிய செய்தி கிடைத்ததா? ஆமாம், லாட்ஜ் கீப்பர் அதை கொண்டு வந்து கொடுத்தார். சில சர்ச்சைகளை தவிர்ப்பதற்காக என்னை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று சொன்னார். ஆமாம், உங்களிடம் தனியாக பேச வேண்டும். என்னை பார்க்க விரும்பிய காரணத்தை சொன்னால் நன்றாக இருக்கும். இதை என் தோழர் கூறும்போது பார்த்தேன். அவருடைய கேள்விக்கு ஏற்கனவே பதில் தெரிந்தது போல அது காட்டியது. மெக்காத்தியை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். வழக்கில் நான் அளிக்கவிருக்கும் சாட்சியத்தால் இளம் மெக்காத்தி விடுதலையாக வேண்டும் என்றார் டர்னர். நீங்கள் அப்படி சொல்வதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ஹோம்ஸ் கடுமையாக கூறினார். உங்களிடம் வாக்குமூலம் அளிக்கும்போது என் மகள் இங்கு வராமல் பார்த்து கொள்ளுங்கள். நான் கைது செய்யப்பட்டேன் என்று அவள் கேட்கும்போது அது அவளுடைய இதயத்தை உடைத்துவிடும். கவலை வேண்டாம், அப்படியெல்லாம் நடக்காது. எப்படி சொல்லுகிறீர்கள்? அப்படி நாங்கள் அதிகாரப்பூர்வ அதிகாரிகளே கிடையாது. உங்கள் மகள் விரும்பியதால் நாங்கள் இங்கே இருக்கிறோம். அவள் கேட்டுக்கொண்டதால் தான் இளம் மெக்கார்த்திக்காகத்தான் துப்பறிந்தோம். நான் மரணத்தை நோக்கி செல்லும் மனிதன். எனக்கு பல ஆண்டுகளாக நீரிழிவு நோய் உள்ளது. இன்னும் 1 மாதத்தில் வாழ்வா சாவா என்ற போராட்டத்துக்கு கூட செல்லலாம் என்று மருத்துவர் கூறுகிறார். நான் இறப்பதற்குள் சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஹோம்ஸ் எழுந்து கையில் பேனாவையும் காகிதத்தையும் எடுத்து வந்து அவர் முன்னால் மேஜையில் வைத்தார். நீங்கள் சொல்லும் உண்மையை நான் எழுதுகிறேன். நீங்கள் அதில் கையெழுத்து போடுங்கள். இங்கே வாட்சன் அதற்கு சாட்சியாக கையெழுத்து போடுவார். இளம் மெக்காத்தியை காப்பாற்றுவதற்காக உங்கள் ஒப்புதல் வாக்குமூலத்தை கடைசி ஆயுதமாக, இது முற்றிலும் தேவைப்பட்டால் மட்டுமே நான் பயன்படுத்துவேன். உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். என்ன நடந்ததென்று சொல்லுகிறேன். என் மகள் அலீஸுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்க போகிறது இது. நான் நீண்ட காலமாக மறைத்து வைத்த உண்மைகள். ஆனால் உங்களிடம் சொல்ல அதிக நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். இறந்து போன மெக்காத்தி பரிசுத்தமான ஆத்மா கிடையாது. அவன் ஒரு பிசாசு. கடவுள் அவனை எப்படி மனிதனாக படைத்தார் என்றே எனக்கு தெரியவில்லை. 20 ஆண்டுகளாக அவனது பிடியில் என் வாழ்க்கை சென்று விட்டது. நான் எப்படி அவனது பிடியில் சிக்கினேன் என்பதை முதலில் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது நடந்தது 1860களின் தொடக்கத்தில்.
அப்போது நான் இளைஞனாக இருந்தேன். சூடான இரத்தம் மற்றும் பொறுப்பற்றவர்களின் நட்பு. ஆகவே நான் தவறான வேலை செய்தேன். என் மோசமான தோழர்களால் குடிக்க கற்றுக்கொண்டேன். 6 பேர் சேர்ந்து திருடர்களாக திரிந்தோம். எங்கள் குழுவை பலராட்டின் கருப்பு ஜாக் என்று சொல்லும் அளவுக்கு நாங்கள் செய்த சம்பவம் நினைவில் வைத்து கொள்ளப்பட்டது. ஒரு நாள் பலராட் மெல்போனுக்கு ஒரு தங்கம் வந்தது. அதற்காக நாங்கள் காத்திருந்து தாக்கினோம். நாங்கள் 6 பேர் நடத்திய தாக்குதலில் எங்களில் 3 பேர் தாக்குதல் நடந்த இடத்தில் இறந்தனர். தப்பிப்பதற்காக வேன் டிரைவருடைய தலை மீது என் துப்பாக்கியை வைத்தேன். அந்த டிரைவர் தான் மெக்கார்த்தி. நான் அவரை சுட்டு கொல்லலாம் என்று நினைத்தும் என் மனம் கேட்கவில்லை. அதற்கு பிறகு மிஞ்சி இருந்தவர்கள் அங்கிருக்கும் தங்கத்தை பகிர்ந்து கொண்டோம். எங்கள் அடையாளத்தை மாற்றிக்கொண்டு ஜான் டர்னர் என்ற பெயரில் போஸ்கோம்பே பள்ளத்தாக்குக்கு சென்று வாழத் தொடங்கினேன். இங்கு பண்ணை வாங்கி வியாபாரம் செய்து இதன் மூலம் பணம் சம்பாதித்தேன். திருமணம் செய்து கொண்டேன். அலிஸை பெற்றெடுத்துவிட்டு என் மனைவி இளம் வயதிலே இறந்து விட்டாள். எனக்கு இருக்கும் செல்வத்தை கொண்டு நல்ல காரியங்களும் நான் செய்தேன். ஒரு நாள் நான் வியாபாரத்தின் மூலம் வரவேண்டிய பணத்துக்காக ரீஜென்ட் தெருவுக்கு போனேன். அப்போது என் தோள் மீது ஜாக் என்று சொல்லி மெக்கார்த்தி கை போட்டான். நாங்கள் ஒரு குடும்பம் போலவே உன்னுடன் இருக்க விரும்புகிறோம். எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். உன்னால் கவனிக்க முடியவில்லை என்றால் சொல்லிவிடு. இங்கிலாந்தில் காவலர்களிடம் உன்னை பற்றி கூறி அதற்கான சன்மானத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்றான். அதனால் மேற்கு பகுதியில் இருக்கும் எனது பண்ணையை வாடகை இல்லாமல் அவனிடம் கொடுத்தேன். இலவசமாக அந்த இடத்தை அவன் பயன்படுத்தி கொண்டான். நாட்கள் செல்ல செல்ல காவல்துறையினருக்கு உண்மை தெரிய வரும் என்ற அச்சத்தை விட ஆலிஸுக்கு உண்மை தெரிந்துவிடக்கூடாது என்ற அச்சமே அதிகமானது. இதை பயன்படுத்தி அவன் நிலம், பணம், வீடு என்று என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டான். கடைசியாக என்னால் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை கேட்டான். அவன் கேட்டது என் மகள் அலீஸை. அவனுடைய மகன் வளர்ந்திருக்கிறான். என் மகளும் நன்றாக வளர்ந்திருந்தாள். என் உடல் நலம் பலவீனமாக இருப்பதை பயன்படுத்தி கொண்டு என் மகளை அவன் மகனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தினான். அவனுடைய மகன் மீது எனக்கு எந்த விருப்பமே கிடையாது. ஆனால் வாழ்நாள் முழுக்க மிரட்டியவனுக்கு அடிபணிந்து என் மகளை கொடுக்க மனம் வரவில்லை. நான் கொடுக்க முடியாது என்பதில் உறுதியாக இருந்தேன். மெக்கார்த்தி என்னை அச்சுறுத்தினான். அப்போதுதான் வேறு வழி இல்லாமல் அந்த மோசமான செயலை செய்ய துணிந்தேன். அவனிடம் தனியாக பேச வேண்டும் என்று கூறி சம்பவம் நடந்த இடத்திற்கு வர சொன்னேன். அங்கு சென்றபோது தனது மகனுடன் அவன் பேசுவதை கண்டேன். அதனால் நான் தொலைவில் இருந்தபடி ஒரு சுருட்டொன்றை புகைத்தபடி நின்றிருந்தேன். அவர் தனியாக இருக்கும் வரை ஒரு மரத்தின் பின்னால் காத்திருந்தேன். ஆனால் அவர்களது பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த போது எனக்குள் நல்ல குணமும் கெட்ட குணமும் குழப்பிக் கொண்டிருந்தது. என் மகளை திருமணம் செய்து கொள்ள தனது மகனை வற்புறுத்தி கொண்டிருந்தான் அவன். என் உடல்நலம் மோசமாக இருப்பதை உணர்ந்தேன். என் விதியால் என் மகளை மெக்கார்த்தியின் பிடியில் விட்டு செல்ல என் மனம் வரவில்லை. என் சொத்தையும் மகளையும் காப்பாற்ற வேண்டுமென்றால் நான் இதை செய்தே ஆக்க வேண்டுமென்று முடிவெடுத்தேன். அவனை கொன்றேன். என் மகளை காப்பாற்றுவதற்கு மீண்டும் இந்த பாவத்தை செய்ய வேண்டுமென்றாலும் நான் செய்வேன். அந்த மோசமான மிருகத்தை கொன்று சந்தோஷத்தில் இருக்கும்போது அவனது கதறல் சத்தம் அவனுடைய மகனை மீண்டும் வரச் செய்து விட்டது. ஆகவே அங்கிருந்து தப்பி சென்றேன். நான் சொல்வது அனைத்தும் உண்மை என்று டர்னர் கூறினார். டர்னர் தான் கூறிய வாக்குமூலத்தில் கையெழுத்திட்டார். நாங்கள் இதை பயன்படுத்தக்கூடிய நிலை வந்துவிடக்கூடாது என்று நான் பிரார்த்திக்கிறேன். உங்கள் பிரார்த்தனை வேண்டாம். இதை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காகவா என்னிடம் வாக்குமூலம் பெற்று கையொப்பமிட சொன்னீர்கள்? உங்களுடைய உடல்நிலையை மனதில் கொண்டு சொல்லுகிறேன். அடுத்த விசாரணையின் போது இளம் ஜேம்ஸ் மெக்கார்த்தி குற்றவாளி என்று முடிவுக்கு வரும் நிலையில் மட்டுமே நான் இந்த வாக்குமூலத்தை பயன்படுத்துவேன். இல்லை என்றால் எந்த காரணத்துக்காகவும் பயன்படுத்த மாட்டேன். நீங்கள் உயிரோடு இருந்தாலும் இறந்தாலும் இந்த ரகசியம் எங்களுடன் பாதுகாப்பாக இருக்கும் என்று ஹோம்ஸ் கூறினார். நான் சென்று வருகிறேன். உங்களிடம் உண்மையை கூறியதால் என் மரண படுக்கையின் போது நிம்மதியாக கண்ணை மூடுவேன் என்று டர்னர் கூறினார். கடவுள் உங்களுக்கு துணை புரிவார் என ஹோம்ஸ் கூறினார். உதவியற்ற புழுக்கள் போன்ற மனிதன் மீது விதி விளையாடினால் ஷெர்லக் ஹோம்ஸ் போன்ற மனித உருவத்தில் கடவுள் காப்பாற்றி விடுகிறார். ஹோம்ஸால் வரையப்பட்ட பல ஆட்சேபனைகளின் அடிப்படையில் இளம் மெக்கார்த்தியான ஜேம்ஸ் மெக்கார்த்தியின் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. அவன் விடுதலை செய்யப்பட்டான். டர்னரின் வாக்குமூலத்தை பயன்படுத்த வேண்டிய சந்தர்ப்பமும் அமையவில்லை. இந்த தீர்ப்பு வந்த 7 மாதங்களில் திரு டர்னர் உடல் நல குறைவால் இறந்துவிட்டார். ஆலிஸ் டர்னரும் ஜேம்ஸ் மெக்கார்த்தியும் மகிழ்ச்சியுடன் ஒன்றாக வாழத் தொடங்கியிருந்தார்கள். கதை நிறைந்தது. ஹோம்ஸுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.